தந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஏன்னா நாடக உலகத்துல நடிகனா பிறந்துடலாம், பக்கமேல கலைஞனா மட்டும் பெறக்கூடாது. உண்மையிலேயே அவங்க வலி, அவங்க உழைப்பு எனக்கு தான் தெரியும். ஏன்னா என் தம்பி வெங்கடேஸ்வரன் ஒரு திறமையான பாடகன். லேசான மிருதங்க பக்கமெல்லாம் எல்லாருமே வாசிக்க முடியாது. இப்போ அவ்வளோ ஞானமான என் தம்பி. இந்த 4 பேர்த்துக்கு ஒரு கைதட்டு. முத்துச்சிரிப்பி அண்ணே சூப்பர் சிங்கருக்கு போச்சு. நான் தான் மேடைக்கு அப்பயே சொன்னேன், என் தம்பி வருகின்ற சீசனில் விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் பாடுவார் வெங்கடேஸ்வர். நல்லா இருக்கணும் எல்லாருமே. இந்த உலகத்தில் அடுத்தவரை பற்றி பெருமையாக சொல்கிறது ஒரு சில ஆள் தான். மற்ற ஆள் அடுத்த நல்லா வாழ்ந்துட்டான்னா கேரளா ஆந்திரா இங்கே போய் 12,000 13,000க்கு தகடு, அவனுக்குள்ள ஒருத்தர் வருவேன் 13,000க்கு வேலை செய்யாது, 2-7 லட்சத்துக்கு ஒன்று இருக்குது வச்சிங்கன்னா குடும்பத்தோட செத்து போவாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்துடுவேன். வாழை பொறுக்காத உலகத்தில் நம்மளாம் இருக்கோம். போட்டி போடலாம், போராம கூடாது. அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே நான் உட்காந்துருக்க ஆளு கொஞ்சம் பிறண்டு அப்படி உட்காருங்களேன். அவர் சொன்னது நியாயம்தான். மேடைக்கு வெளியே நீ அண்ணே நான் தம்பி. ஏன் சிரிக்கிறீங்க? நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. அண்ணே அழுகிறேன் தம்பி சிரிக்கிறேன்னு கேட்குறேன். மேடையில் நான் வசனம் மறந்து வச்சுடாய். யோசிச்சு பேசுவோம். சின்ன வயசுல வந்தாரே இனிமையா பாடின ஒரு நாதகான பேரரசு வெங்கடேஸ்வரன். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்ட்ட நீ நிக்க மாட்ட, குருவி ரொட்டி வாங்கிட்டு வா பலூன் வாங்கிட்டு வான்னு சொல்லுவ ஊர்ல. உனக்காக பலூன் வாங்கிட்டு வருவேன், குத்தி குத்தி உடச்சு போடுவேன். விரலுக்குள்ள பலூனை உள்ள விட்டு உறிஞ்சு முட்டை ஓட்டி என் தலையிலேயே நங்கு நங்குன்னு உடச்சு உன்னை சிரிப்பு காட்டுவேன். அப்படியேப்பட்ட இந்த அண்ணனை நீ கோமாளி நாய். ஏனே மறுபடியும் சிரிக்கிறீங்க? தம்பி நீ அரைஞ்சூரி ஒரு அளவுதான். நான் சத்தியகிருத்தியவன் ஹரிச்சந்திரன். நாரதரை சந்திக்கும் போது என்ன நடக்கும்னு எனக்கு வருச்சூர் பழனியப்ப தாத்தாவை சந்திச்சேனா. புதுக்கோட்டை எங்க அண்ணே முத்தப்பா, அள்ளிநகரம் ஆதிநாராயணன், மதுரை ஆறுமுகம். நீங்க எல்லாரும் நாடகத்துக்கு வந்தல கேதம் சொல்ல வந்தீங்களாப்பா. ஆனால் இன்றைய நாடக உலகத்தில் ஒரு திறமையான பாட்டுக்காரர் யாருன்னா மதுரையில் நான் ரசித்தேன், சேரவி சித்தப்பா. அதுக்கப்புறம் என் தம்பி வெங்கடேஸ்வரன் தான். இன்னும் திறமையான இருக்காங்க. நான் ரசிகராக இருக்கிற ஆளை சொல்லணும்லப்பா. இல்ல நீதிபதி பாடுவாரு, பாடுற வாட்டம்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி. நீதிமணியா? நீதிமணின்னு ஒரு நாரதரு நல்ல பையன். பாட வந்து யாருப்பா? ஐயா கோயில பாடினாருப்பு முருகப்பா. ஆனா என் தம்பி தான் நீதிமணி. அவன் பாடுற பாட்டு பூரா நான் கேட்டதில்லை இது வரைக்கும். பழைய பாட்டு பூ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்தது. சாமியாரை சந்திக்கிறேன் இரு, கெவிலி கத்தட்டும். கெவிலி கிழக்கு அடிச்சா இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கா. கிழக்கு எதுல அதுல பயப்படாப்புல நம்மள்ட்ட. சார்லி சாப்ளின் ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு?
தெரியுமா வர பிளாக்ல சரக்கு ஓட்டுவார். முகரைய பத்தியா? எங்க ஊர்ல கருப்புசாமி அவன் பேர் பட்ட பேர் சார்லி சாப்பிளின்னு கூப்பிடுவோம். ஓட்டுறவன் பேர் எந்த சாப்பிளியன்? ஒரு சாப்பிளின் இல்ல. யாரு நீங்க? என்னது யாருங்க நீங்க? போயிட்டு ஐயா போயிட்டு போயிட்டு வாங்கினோன்னு நீங்க வாட்டு வீட்டுக்கு போயிடாதியப்பா. இப்படி பொண்ணுக்கு வந்துட்டு வாங்கப்பா. போயிட்டு வா. என்னது என்ன என்ன என்னதுன்னா என்ன? இந்த சவுடாலாம் என்கிட்ட பேசக்கூடாது. ஏன் நீ என்ன உனக்கு கொம்பு வச்சிருக்கா? இவரு நான் ரெவடி ஆனா 4 வைக்கல் இருக்கேன். நீ சாமியார் ரெவடி ஆச்சுன்னா அகோரி கலையரை சேர்ந்தே வருவேன். அப்ப இருக்கா வரா எனக்கு? அவனே பல கேஜில் தர்றேன். அகோரி கலையரை யாருன்ற? யாரு? சின்ன மாமையன். ஐயா அவனை போய் ஏன் எப்படி சொல்ற? கர்மம். சரி விடு. அவன் ஒரு தெய்வ நிலைக்கு, அதாவது மனிதன் எப்பொழுது தன்னை உணர்கிறான்னா, தன்னை உணரும் பொழுதுதான் நம்ம தெய்வமாகிற மனுஷன். ஆனா ஒரு திறமையானவர்களுக்கு என்ன தெரியுமா? நான் திறமையானவன் வெளியில போய் சொல்ல மாட்டான். ஒரு புத்திமான் நான் மிகப்பெரிய புத்திசாலின்னு போய் தன்னைத்தானே வெளியில விளம்பரப்படுத்திக்க மாட்டான். ஒரு வள்ளல் ஈகை குணம் கொண்டவன், நான் யாரு வந்து எதை கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னு தன்னைத்தானே வெளியில விளம்பரப்படுத்திக்க மாட்டான். அது மாதிரி இந்த ஒரு உண்மை, இந்த நாடு எப்படி கெட்டு நாசமா போச்சுன்னு பாருங்க. சொல்றது சரிதாப்பா. ஆனா அந்த அகோரி கலையரசே இந்த சீப்பி முத்துலாம் மொத்த தமிழனுடைய கவனத்தை ஈர்த்தாங்க பாத்தியா? பெரிய ஆளுதாயா. அதான் பெரிய ஆளு. இந்த உலகம் 2 ஞானமான அறிவாளிகளுக்கு இங்க வேலை இல்ல. பாருங்க, இந்த உலகம் 2 பேத்த எப்பொழுதுமே கூர்ந்து கவனிக்கும். 2 பேரும் இந்த உலகம் எப்பவுமே மறக்காது. ஒன்று ரொம்ப நல்ல வழியில வாழ்ற ஒருத்தன், இன்னொன்னு இருக்கிற அயோக்கியத்தனம் முள்ளமாரித்தனம் அனைத்தையும் பண்றவன. 2 பேரை இந்த உலகம் எப்பொழுதுமே மறக்காது. ஏன்னா வாழ்றதுக்கு எடுத்துக்காட்டா ஒருத்தர் சொல்றோம்னா, நல்ல மனுஷன் வர மாதிரி வாழறியா வாழ்ந்தா. இந்த ராதாகிருஷ்ணன் ஒருத்தைய அந்த நாடகத்துறையில இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவணுன்ற அந்த நல்ல எண்ணத்தோட தன்னால முடிஞ்சதை பிறரிருந்து வாங்கி பிறருக்கு செய்யணுங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அப்படின்னு அப்படி ஒருத்தன் வாழ்ந்தாயா அவனை மாதிரி வாழணும்யா அப்படின்னு சொல்லணும். அப்ப இன்னொரு வகையில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஐயா அவனை மாதிரி வாழவே கூடாது. இப்போ உதாரணமா ராமன்ற பேர் இருக்கிற வரைக்கும், மன்னிக்கணும், ராவணன்கிற பேர் இருக்கிற வரைக்கும் ராமன்ற பேர் இருக்கும். சூரபத்மன்ற பேர் இருக்கிற வரையும் முருகப்பெருமான்ற பேரு இருக்கும். அசுரர்கள்ங்கிற பேர் இருக்கிற வரையும் தேவர்கள்ங்கிற பேர் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த உலக 2 பேர்த்தையும் எப்பொழுதுமே மறக்காது. ஒன்று நல்லவனை, இன்னொன்று கெட்டவனை. இப்ப என்னையும் மறக்காது, உன்னையும் மறக்காது. ஏன் ரூட் மாறி வந்துட்டோமா? நான் நல்லவையா, அதனால என்னையும் மறக்காது. நீனும் நல்லவன், அதனால மறக்காது. இந்த சொன்ன சொல்ல 4 பேர் இருந்தா வண்டி எங்கன்னு நிப்பாட்டணும்னு பார்க்க போறாங்க. என் தம்பி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை. உங்களை மாதிரி நான் வெட்டி போய் கிடையாது. சரி, சரியா? அப்போ போய் நான் காப்பி வாங்கிட்டு வருவா. போயிட்டு வாங்கிட்டு வா. சரி, நல்ல வேலை. பாத்திரம் என்ன பாத்திரம்? யாரு ஈய பூசுறானோ அவன் பாத்திரம். அது இல்லையா, கதாபாத்திரம். என்ன பாத்திரம்? காவலாளி. யார் நீங்க? ஆமா, காவலாளி. நீங்க பேர் என்னவோ? பேரு வந்து சொல்ல மாட்டேன். ஏன்? இன்னைக்கு எங்க அப்பத்தா வயசுக்கு வந்த நாள். அப்பத்தா வயசுக்கு வந்துச்சா? உங்க அப்பத்தா இன்னைக்கு வயசுக்கு வந்துச்சுன்னு உனக்கு எப்படியாது? நீ எங்க ஐயா பிரேம் எடுத்து வீட்டுல மாட்டி வச்சிருக்காரு. எதை? அந்த தேதிய. நல்ல வேலையா போச்சு. சண்டால பாவி சொல்ற நீ. அந்த நாள் பூப்புனி நீராட்டு விழா வைத்தார்களே, அந்த பத்திரிகை அந்த நாளா இல்ல விழா வச்ச நாளா? அந்த நாள் வந்து ஐயா அப்ப ஓடி இருக்காரு எடுக்க. அதுக்குள்ள அது எப்படி உங்க அப்பதான் வயசுக்கு வரும்போதே உங்க ஐயாவே எடுத்துட்டாரு. அத்தை மக என்னென்னலாம் சொல்றான் பாரு. அவனை அறை வாங்கல. நாடகத்துக்கு வந்தாங்களா குற்றாலம் வந்தாங்களா? என் மகளை பாரு. உங்க பேர்? அப்பா இருக்காருல்ல, அதான் எதிர்பார்த்தேன். அப்பாவோட வா, தீபாவளி வந்துருச்சு, வாப்போம். அவரு மெடிக்கல்ல தூக்க மாத்திரை வாங்க வந்திருக்கேன். கோவி சரலா சொல்லும்ல, சூனா பானா. ஏலே, மத்த ஜாமியார்ட்ட பேசலாம், அவர் மோசமான ஆளு. போயிரு. சாமியார் மாசமா இருக்காரா? ஆமாங்க, பல மாசமா தான் இருக்கீங்க. வாங்க ஐயா. நான் கூட ஒரு கோமாளி பையன். எங்க அண்ணே வந்து பைத்தியக்கார பையலா? என்ன என்ன சொல்ற? இல்ல, ஏய் அவன் தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. உங்களை வந்தவனே உடம்ப பார்த்துட்டு பயந்து போனேன்.
இன்னும் 3 தடவை போயிட்டு வருவேன். ஏன்னா இப்போத்தே 370 ரூபாய்க்கு நடிச்சிருக்கேன். இங்க வாயா, இங்க வாயா. சவுடால கூடாது. பொறுமசாமி, பொறுமசாமி, ஐயோ, பொறுமசாமி, என்னடா செஞ்சேன்? பொறுமசாமி. நான் பொறுமை இல்லாம என்ன அழுவா வேலை கம்பளத்துல குத்துனேன் கோவப்பட்டேடா. ஏன் நல்ல வேலை நீ கொல்ல தெரிஞ்சியடா. ஏதோ ஒரு பட்டி அவரை கொல்ல தப்பி விட்டுறாங்க. அண்ணே சாமியார் ஆசீர்வாதம் வாங்கிக்க. சாமியாரு சாமியார் தான், அதையும் சாமியாரு. அதான்டா சொல்றேன் சாமியார்னு. போடா ஓடான்னு பேசக்கூடாது. ஏன் உனக்குள்ள கொம்மா முளைச்சிருக்கேன் என்னடே? பொறுமசாமி. ஐயா, ஆக மொத்தம் நீ அவரை கொல்ல போற, அதான் நடக்க போகுது. கொலக்கத்துல உள்ள போறடா நீ. அதான் நடக்க போகுது. நீ உழுப்புற பொட்டுன்னு உசுருவா போகுது. ஹலோ பார்த்து இருந்துக்க. நீ பாத்தி கேட்க இருந்துக்க. ஏற்கனவே ஐயோ போச்சு. என்ன என்ன கோவத்தை அடுக்கிறேன். கோவப்படுற முகரக்கட்டைய பாரு, கோவமா. ஏங்க 3 தடவை கணேஷ் எங்க நீங்க என்னை பார்த்து கோவிங்க பாப்பா. உன்னை பார்த்து கோவிக்க முடியல. உன்னை பார்த்தாலே முடியாது. என்னை பார்த்து கோவிக்க முடியாது முடியாது முடியாது. ஏன்? கோவப்பட்டா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? எங்க கோவிங்க பாப்பா. இல்ல, என்ன ஆகுன்னு? எங்க கோவிங்க? ஏன் என்ன எங்க என்ன என்ன இதுதானா? என்ன என்ன விளையாடு என்ன விளையாடு தானே? என்ன விளையாட்டு? விளையாடு தானே? என்ன விளையாட்டு? என்ன என்ன இது என்ன விளையாட்டுங்க? யாரு வேண்டா? யாரு வேண்டா? ஐயா ஐயா, அந்த பாடியை இன்னும் ஒரு நாளைக்கு ஸ்கேன் எடுக்கணும்யா. ஐயா நீங்க எல்லாத்தையும் நீ என்ன சொல்லிவிட்டு நீங்க அடிக்கிறீங்க சத்து சத்துன்னு. அடிக்கல, தள்ளு. தள்ளியா? அடிக்க மாட்டேன். சாமி விளையாடு தானே? இப்பவும் பாரு அவனை. ஏய், சரி வினயமாத்தே அடிச்சுன்னு சொல்லுங்களேன். வினயமாத்தான் அடிச்சேன். ஏய் விடு அடிச்சிட்டு போ. என்னடா அப்பதான் விளையாட்டு ஏதோ பெருசா ரொம்ப பெருசா அடிக்க போற ஆள் மாதிரி பேசுனேன். வேணாம அடிச்சா பெண்ணா முளைச்சா போச்சு. ஆஹா. இன்னும் 2 அடி விட அடிச்சு. யாரு நீ? ஆ? ஏய், ஒன்னே விழுத்தா சரி. அப்ப யார் யாரு? அவன் தாங்க 350 ரூபா அத்தக்கூலிக்கு வர்றவன். ஐயோ. வேற ஆள் 2000 3000 கேட்குறாங்க. பாடி உன் பேர் என்னங்க? சொல்ல முடியாது. நல்ல பேரா இருக்கு, சொல்ல முடியாது. உங்க அப்பா பேரு? எங்க அப்பா அவர் கேட்க முடியாது. நல்லா இருக்கு. பேர்லாம் அது என்ன முடியாதுன்னு வச்சிருக்கீங்க. பேர் உங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மா அவர் வாங்க முடியாது. ஏ முனி ஓட்டர் சிறப்பான இடம். சரி, இந்த இடத்துக்கு பேர் என்ன? இந்த இடத்துக்கு பேரு என்னப்பா? கோவில் பட்டியா? ஏய், ஊரு தெரியாம வந்திருக்கே. வண்டியில தூங்கிட்டியா? வேலிமலை சாரல். இவர் பெரிய இவர் வந்தபடியே வேலிமலை சார். அப்புறம் அது என்னடா? சரி, வேலிமலை சாரல்னா என்ன பொருள்? பொருள் கசகச 2 ரூபா. என்னடா பெரிய லெவல் எல்லாம் என்ன அடிக்கும் போது திருத்த பெண்ணலா பெரிய லெவல் எல்லாம் வாடா. என்ன பொருள் கேட்டா வேலிமலை சாரல்னா இடத்துக்கு என்ன பொருள்? இந்த இடத்துக்கு வேலிமலை என்ன காரணம்? அடியா அடியா சொல்லாரு. அண்ணே அடிக்கிறேன். கசகதா மட்டுமா? மிளகு சீரகம் அவனை அரையாண்டாக்களை பிடிச்சிக்கிட்டு என்ன வேலிமலை சாரல் என்றால் சாரல் என்றால் வேள்வி என்றால் யாகம். யாகம் யாக நடத்துவர்கள் முனிவர்கள், உங்களை போன்ற முனிவர்கள். அப்படி சொல்லியா? அந்த இடத்துக்கு நீங்க வரலாம். நாங்க என்ன மதத்துக்கு வந்தோம்னு கேட்டேன். அண்ணே நம்ம கிளம்புற நல்லது, வெட்டுக்குத்தாய் பாப்போம். அவர் வந்து ஆள் முறைக்கிற பார்த்தா எனக்கு தெரியாது. ஏய் பாரியா விட்டனா மா தாத்தா நல்ல மனுஷனா இருக்க. இந்த சிரிக்கிறாருல. ஆனா எப்பேற்பட்ட ஆளையும் மால் வசியப்படுத்திடுவாப்ல. இது யார் எப்பேற்பட்ட ஆளையா இருந்தாலும் சரி. சூடு இல்ல, சொரணம் இல்ல. யாருக்கு? இந்த அவன் என்ன இந்த ஆல்ரவுண்டுக்கார மாப்பிள்ள. எங்களுக்கு எதிரி எங்கேயும் நம்மளுக்கெல்லாம் சூடு சொன்னெல்லாம் போயிடலாம். கேக்குறேன், எதுக்கு வந்து 2 பேரும்? 2 பேரும் புடுங்குறதுக்கு வந்தோம். அது அருமையான வேலை உங்களுக்கு. களை விடுங்க. அதைத்தான் செய்யுங்கிறேன். ரொம்ப அருமையான வேலை உங்க 2 பேருக்கும். யாருன்னு தெரியுமா என்னைய? உங்களை தெரியாதா? என்னையா நீ தெரியாதுங்கிற என்னமோ தெரியுங்கிறாப்புல. ஏலே எனக்கு இதெல்லாம் ஒண்ணு தெரியல. போடா. ஏன் 2 கண்ணும் குருடா? தெரியல எந்த பெண்ணு தடவிட்டா பேசுறா கேடப்பல. அது நல்லா தெரியுது. அறிவு மண்டையில கொண்டு ஓட்டுருக்காரு. இந்த என்னமா என்ன? சரி ஐயா, இவ்வளவு அறிவா பேசுறீங்களே, சோத்துக்கு என்ன பண்றீங்க? சோத்த திங்கிறதுல சோத்த விட்டுட்டு. நல்ல வேலை. எங்க அவன்கிட்ட கேட்காதீங்க, அவன் பாட்டுக்கு படக்குன்னு பேசி போடுவேன். ஏன் அப்படி? ஏன் வாயா? என்ன சோத்த விட்டுட்டு கேப்ப தின்னு சொன்னேன். அப்புறம் என்ன நீ என்ன சும்மா எல்லாத்துக்கும் அவரை போட்டு குறை சொல்லிக்கிட்டே இருக்க? சோத்த விட்டுட்டு தின்னாம போகுதுண்டா. எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா? அவரே பார்க்க தங்கம் அருமையான பிள்ளையா இருக்கா, அவரை போய் அடிச்சுக்கிட்டே இருக்கேன்.
பாரியா எவ்வளவு பவ்யமா இருக்காரு பாரியா. என்னங்க பெரியாஜி மீசதான் பெருசா இருக்கு, முகம் அப்படியே பால் குடிக்கிற மூஞ்சி மாதிரியே இருக்கு. உடம்புக்கு இந்த மீசெல்லாம் தேவையில்லாதது. ஒட்டி பால் குடிக்கிற ஆள் மாதிரி இருக்காரியா. எப்படி எவ்வளவு பவ்யமா இருக்காப்ல பாரியா. பால் குடிச்சு இப்ப குடுக்க மாட்டேன்றாங்க. அவன் எதை சொல்றான் தெரியுமா? எதையா சொல்ற? பாத்தீங்களா எப்படி அடைச்சு விட்டான்னு. வேலிமலை சார் மேலூர் இருக்கிறது இல்லையா? ஆமா, மேலூர் வந்து இங்க வந்திருக்கிறேன். டாடா ஏசில இருந்தீங்க? இல்ல 2 வீலர்ல போடா மேலோகம்டா. தம்பிங்க வாங்க, இப்பதான் நீங்க சரியா பதில் சொல்லணும். சொல்லுங்க அண்ணே. மேலோகம் இருக்குல்ல, அத நான் சுருக்கமா மேலூர்னு. மேலோகத்தை சுருக்கிட்ட மேலூர். நீங்க வாழ்றது இந்த, நாங்க இருப்பது பூலோகம். அதை எப்படி சொல்லுவீங்க? வேணாமுங்க, அவன் அமைச்சாரு வாங்கிக்க. சாமியார் அவ்வளவு மரியாதை பேசுறாரு அவரு. என்னடா பண்றியா? மேலோகத்தை சுருக்கி மேலூர்னு சொன்னாரு. நம்ம சொல்லணும். ரெண்டு நல்லா இருப்பீங்க. உங்கள்ட்ட தெரியாம பேசிட்டேன். நான் பண்ணதான தப்பு. நான் சுருக்குவேன். நீ சுருக்கு, நீங்க வா. நீ அவரை பிடிச்ச மாட்டேன். சுருக்காத சண்டை வரும்டா. சொல்லாதியா? அப்பா வைவார சுருக்க கூடாதா? அப்பா வந்தா அப்பாவையும் வெட்டுவேன், உன்னையும் வெட்டுவேன்டா. அவர் தான் சொல்றாங்களாருல, ஏன் கெடுக்கிற? நீங்க சொல்லுங்கய்யா. என்னங்க? சொல்லிடுவேன், உள்ள போய் கும்மாங்குத்து குத்துவேன். சொல்லு அவன் பண்ண மாட்டேன். மேலோகத்தை மேலூர்னு சொல்றோம். பூலோகத்தை நாடி பிடிச்சாலும் தாங்கிடுவேன். இல்ல வேணாம். முடியலையா? மாத்திரை இருக்கு. இந்த பைத்திய கடைகளை வச்சுக்கிட்டு பெரிய விஷயா இருக்கு. சரி தம்பி, என்ன பண்றீங்க? இங்க காவல் இருக்கிறீங்களா? நாரத மகரிஷி என்று அழைப்பார்கள். தெரியும். உண்மையாவே பிறரை சிரிக்க வைப்பவர்களாம் தெய்வத்திற்கு சமம். உண்மை அது. ஏன்னா இந்த நாடக மேடைக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது நடிகர்கள் மனதிலோ பார்க்கக்கூடிய ரசிகர்களுடைய மனதிலோ எவ்வளவோ வேதனைகளும் வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகளும் எல்லாமும் இருக்கும். எல்லாருமே வந்து நல்ல மனநிலையில சந்தோஷமாவே இருப்போங்கிறது இல்லை. சந்தோஷமா இருக்கணும் இறைவனுடைய அருளால. நான் அப்படி சொல்றேன்றது இல்லை. ஏதோ ஒரு வகையில ஏதாவது ஒரு மன சஞ்சலம் சின்னதாவது இருக்கும். ஆனா அதையெல்லாம் கடந்து இருக்கின்றவர்களை அதை மறந்து சிரிக்க வைக்கிறீங்கல்ல, கடவுள் உங்களை உண்மையாவே நல்லா வச்சுப்பார். ரொம்ப நல்லா வச்சுப்பார். நீண்ட ஆயுளோடு நீடித்த செல்வத்தோடு நிலையா வாழணும். சரி கூப்பிடுங்க அடுத்தால. என் ஆள் ஒண்ணு இருக்குங்க. 2 பேர் இருக்கியா? ஒரு ஆள் இருக்கீங்க. அடுத்தையும் பொண்டாட்டியும் வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன் 5:30 வரைக்கும். என்னப்பா பாருமாமா பாரு. அண்ணே, அந்த பிள்ளைய அழைச்சிட்டு வான்னு அழுத்துறாரு. என்ன அழைச்சிட்டாங்கடா? இது தெரியாதாடா? உன்னோட பெரிய இதாத்தா இருக்கு. அழைச்சிட்டாங்கடா, கூட்டியாந்து விடுங்கடான்றாரு. ஏய், நான் 19 வருஷமா எனக்குன்னு ஒரு பேர் இருக்குடா. போடா அங்கிட்டு. அண்ணே, என் மூஞ்சில முடிக்க நீ வண்டியில வராத. இது தெரியாது தெரியா? பெருசுக்கு தெரிஞ்ச வை வர்றேன். ஏய், இத காட்டிலும் பேரு வேலைக்கும்டா கூட்டியாந்து விட்டா இளைஞர் ஊரா முன்னாடி சுத்தியா. நீ ஏகப்பட்ட செலவு இருக்கும்டா. 5 செலவு இல்ல. கட்டுக்கட்டா பணம். ஆபீஸ் இங்க கையாட்டிலே போடுவோமா? கையாட்டிலே போடணும். அவன் பாலத்துக்கு கீழே ஓடுவான். எந்த செலவு? எந்த செலவும் இல்லடா, போன் செலவு தான். அவங்கதான் பண்ணுவாங்க. எவ்வளவு கிடைக்கும்? இந்த பிள்ளை ஆளு குழி சாமி வலுவா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு 8500 ரூபா பேசுவோம். ஆளுக்கு 3000, அந்த பிள்ளைகிட்ட ஒரு 2000, கலைமணிக்கு கூட ஒரு 500. என்னதுக்கா குடிச்சு கண்ணே, ஒரு நாளும் பிரியாத எப்பிறவி இன்று பிரிந்தோமடா அண்ணன் தம்பி. ஒரு நாளும் பிரியாத எப்பிறவி தம்பி உமந்திர பாண்டியா, இன்று பிரிவோமடா அண்ணன் தம்பி. இவன் திருந்தே மாட்டான, எங்க வாய வைக்கிறான். ஆத்தாடி என்னங்க
நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். அப்ப யார் இந்த ஆளு? நாலு யாரு? இது செய்தி வீடி கம்பெனியில் வேலை ஆக்குறாரு. என்னது? பேப்பர் கம்பெனில வேலை பார்க்கறாளா? ஏமா நம்ம பாடி அடியப்பா பாடியே இல்ல பாடி 70 வயசுல நான் எப்படி இருப்பேன்றத ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். எத்தனை வயசுல? 70 வயசுலயா? சோளக்காட்ட பொம்மையாட்டம். ஏன் சரி சாமியை கூப்பிடுங்க. வேற இருக்கு சாமி. முகர கட்ட மூஞ்சி முகரைய பாரு. நான் கூட என்னமா சொல்ல வந்தீங்க? நான் கூட நீங்க 2 பேர் இருக்கனால சண்டை போறீங்க. ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு, குலப்பண்பிலே சிறிதும் முறை இல்லாது. சாமி வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்ற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்து. என்னமா சாமி இந்த ஆளுக்கு ஏதாவது? ஆனா இல்ல எனக்கு இப்ப யாரு தயவு செய்து இந்த ஆள் வாய் பேசாத அளவுக்கு ஏதாவது செஞ்சு விடுங்க சார். என்ன நம்மால் தான் மொத்தமா எல்லாத்தையும் கேக்குற. பகல் ஷிஃப்ட் ஒரு ஆளு, நைட் ஷிஃப்ட் ஒரு ஆள் போறது இல்லையா? அப்ப நீங்க 2 பேர் இருங்க. அப்புறம் நம்ம நான் இறையலி போட முடியாது. பச்சை சோல்னாத்தே லாவு இருந்த மாடு. அம்மா தெனப்ப நீங்க மூணாவது சரியா வரீங்க. நீங்க மூணாவது முகர கட்டைய பாரு. ஐயோ வாங்க இங்க வா. ஏய் இந்த நான் கேக்குறேன் ஏரியா. நீ இந்த ஆட்ட விட்டுட்டு ரேட் பேசுற நீ. ஏய் அந்த புள்ள தான் உன்னை விரும்புதுல. இந்தாயா இந்த புள்ள தான் உன்னை விரும்புதுல. சாமி விரும்ப மாட்டேது மச்சான். எது இந்த ஆள்கிட்ட என்ன இருக்கு நம்ம ஊர? அப்படிலாம் நினைக்காதம்மா. நீ யாரு? அப்படிலாம் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆளு உருவ தோற்றம்லாம் பார்த்தலாம் சொல்லாத. அந்த ப்ரூஸ் லீன்னு ஒரு நடிகர் இருந்தார். சரிங்க. அவரை தெரியுமா? தெரியும். கிட்டத்தட்ட தோற்றம் அப்படிதான் இருக்கும். சரி. ஆனா அவருடைய செயல்திறன் அந்த பழு இருக்குல்ல ரொம்ப அதிகமானது. அந்த மாதிரி ஒரு கடிச்சு இழுத்துருவாருன்றீங்களா? ஆளுதான் பீடி. நீ கடிச்சு இழுத்துட்டாலும் அடையப்பா சரியாக மாட்டேது. ஏதாவது தகடு நான் என்ன மாதிரியா நீங்க செய்வன செய்யற குடும்பமாயா? யாருமா நான் என்ன சொல்றேன் சாமி இவங்க 2 பேருமே ஆள் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. சரிங்க சாமி. அதனால நீ என்ன பண்றன்னா என் கூட வந்து சாமி என்ன சொல்றீங்க? கூட்டத்திலே கோயில் பூரா யார இங்கு தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்க இடேமனம் தந்தி அடிக்குது தந்தி அடிக்குது. தேவலோக நடன மாதர்கள் ரம்பை, உருவசி, மேனகை, திலோத்தம்மை. நடனமா? நீ அங்க வந்து தொடையில பருவ விட்டு ஆடிக்கிட்டு இருக்கா அவ. சரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பரவாயில்ல சூப்பர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நாளைக்கு மீடியால போட்டு இதோட சரி பவுடர் அடிச்சு நீங்க கிளம்பிடுவீங்க. அடுத்து உங்களை எந்த நாடகத்தை செஞ்சுக்கிறேன், எத்தனை நாடகத்தை செஞ்சுக்கிறேன்னு தெரியாது. இப்ப வாயா இப்ப வாயா. ஏய் சரியா நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. என்னடா கலைமணி இது? என்னடா வலி வாங்குற மாதிரி என்னடா வண்டியா? நீங்க எல்லாம் இருக்கீங்க நம்பி வர்றேன். என்னடா பொம்பளை அடிக்க விட்டு வேடிக்கை வர்றீங்க? கையில அடிச்சா தேய்க்கலாம், பையில அடிச்சா எப்படின்னு தேய்க்கிறது? அடுத்த நாடகம் எப்போ உன்னை நான் சந்திக்க போறேன்னு எனக்கு தெரியல. அதனால நீ நல்லா இருக்க நல்லா இருந்தா எம்கே இருக்கட்டும். நான் அப்படி காலி போய கிடையாது. வேற ஆளை கூட்டு வர்றேன். தங்கச்சி வேற கோனை வைக்கிற மாதிரி இது ரொம்ப படுத்துறாக்கிலே. சரி சரி ஒவ்வொரு ஆளா போகப்படாதுனே, ஒத்தப்பட ஆகாது. கிளம்புனா 65 பேர் 70 80. அண்ணா நன்றி நன்றி. அண்ணா எதற்காக அழைத்தீர்கள்? என்ன விவரம், என்ன தகவல்? நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறாரா? நல்லா பாத்தீங்களா? பாத்துதான். இல்லன்னா சில நேரங்கள்ல நாரதர்னு சொல்லுவாங்க, ஆனா நாரதருக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா இன்னைக்கு நாரதர் வந்திருக்கிறாரு அப்படின்றீங்க, அவருக்கும் நாரதருக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல வந்திருக்கிறது நாரதர் தானா? நாரதர் தான். நாரதர் தான். எப்படி சொல்றீங்க? பைக்கில இருந்து விழுந்து அரைச்ச தழும்பு இருக்கு. அப்பயே சொன்னல்ல கிட்ட வராதயா, பல்லு பட்டு ரத்தம் வந்துச்சு பாரியா. முகர கட்ட காட்டியா? சரி அண்ணா. வந்த நாரதர் மண்டையிலே ஜடாமகடம், ஓ இடுப்பிலே ட்ராயர் கொழுவு, அது கிடையாது. இப்படி எல்லாமே வச்சிருக்காங்க நாரதர். மகதியாள் அத்தனையும் அமைத்திருக்கிறார். பரவாயில்லையே, இவ்வளவு
விஷயத்தை கவனிச்சிருக்கிறீங்களே? ஏன் அப்படின்னா வாழ்க்கையில கவனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வாழ்க்கையில கவனம் அப்படின்றது ஒன்று இருந்தாதான் வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஆனா உங்களுடைய கவனத்திற்கு இன்னும் முன்னேற்றம் எங்களுடைய ரணகாலியுடைய அருள்னால இன்னும் முன்னேற்றம் அடைவீர்கள். அந்த நாரதரை அழையுங்கள், சந்திக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோட பாருங்கள். பார்க்காத நபரை வாழ்க்கையில சந்திக்கிறோம், சந்திக்காத நபரை வாழ்க்கையில சந்திக்கிறோம். அவங்களுக்கு வரவேற்பு எப்படி என்றால் புண்ணியமே ஒரு வாகியம்